திஷா அர்ஜுன் கூட கார்ல உட்கார்ந்திருந்தா. அர்ஜுன் காரை டிரைவ் பண்ணிட்டு வந்தாரு. இப்ப காரை இவ்வளவு வேகமா ஓட்டுறதுனால என்ன பிரயோஜனம் அர்ஜுன்? கொஞ்சம் மெதுவா தான் ஓட்டுங்களேன். உன்னை பற்றி புரிஞ்சிக்கவே முடியலையே திஷா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் வேகமாக போங்கன்னு. ஆனால் இப்போ என்ன சொல்கிற? ஸ்லோவாக போகணுன்ற. ஏன்னா உங்களால தான் என்னோட பிளேனே மிஸ் ஆயிடுச்சு. திடீர்னு காரு பிரேக் ஆகி ஒரு இடத்துல நின்னுச்சு. என்ன ஆச்சு? திடீர்னு காரை எதுக்காக நிறுத்துனீங்க? தெரியலையே திஷா. இப்போ வெளியே போய் தானே பார்த்தாகணும் ப்ராப்ளம் என்னன்னு. அர்ஜுன் கார் போனட்டை ஓபன் பண்ணி செக் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்பதான் எதிர்க்க ஒரு தியேட்டர் இருந்தத அவங்க பார்த்தாங்க. அதுல லைட் நல்ல பிரகாசமா எரிஞ்சிட்டு இருந்தது. திஷா, இதை பார்த்தா ஏதோ தியேட்டர் மாதிரி தெரியுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. வாங்களேன், இந்த தியேட்டருக்குள்ள தான் போய் பார்ப்போம். அநேகமா அதுல ஏதாவது ஒரு பிளே நடந்தாலும் நடக்கலாம்ல. உனக்கு என்ன பைத்தியமா? நைட்டு 12 மணி ஆகுது. அட வாங்க அர்ஜுன், உள்ள கார் மெக்கானிக் யாராவது கிடைச்சாலும் கிடைக்கலாம் இல்லையா? திஷா அர்ஜுன் கிட்ட பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சா. அர்ஜுனுக்கு விருப்பம் இல்லதான். இருந்தாலும் திஷா கூட அந்த தியேட்டருக்குள்ள போயிட்டாரு. அந்த தியேட்டருக்குள்ள ஒரு பிளே நடந்துட்டு இருந்தது. ஆனா அந்த தியேட்டருக்குள்ள இருந்த சீட் எல்லாமே காலியாவே இருந்தது. ஆனா ஏன் தெரியல, திஷாவுக்கு ரொம்பவே விசித்திரமா தெரிஞ்சது. வாங்க அர்ஜுன், நாம இங்க இருந்து போயிடலாம். இப்போ என்னாச்சு? இப்போதான் நம்ம உள்ள வந்துட்டோம்ல, இந்த பிளேயை பார்த்துட்டே போலாமே. ஏன்னு தெரியல, எனக்கு இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எதிர்க்க ஸ்டேஜ்ல ஒரு இளைஞன் ரொம்பவே வித்தியாசமான முறையில டான்ஸ் ஆடிக்கிட்டே ஃபன்னியான டயலாக்ஸ சொல்லிட்டு இருந்தான். இத பார்த்துட்டு அர்ஜுனுக்கு ரொம்பவே ஜாலியா இருந்தது. அர்ஜுன், இந்த தியேட்டர் உள்ள சீட்ஸ் எல்லாம் காலியா இருக்கே, அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? இந்த தியேட்டருக்குள்ள ஒரே ஒரு கலைஞனை தவிர வேற யாருமே கிடையாது. என்ன நீ? ஒருவேளை இந்த பிளே நாளைக்கு இருக்கிறதா இருக்கலாம். இப்போ இந்த ஆர்டிஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கலாம்ல. அர்ஜுன் இவ்வளவுதான் சொல்லியிருப்பாரு. அப்பதான் அந்த கலைஞன் சிரிக்கிறத நிறுத்தினான். அப்புறம் அவன் அவங்க 2 பேரையும் ஏதோ மிருகத்தை போல பார்க்க ஆரம்பிச்சான். அவனுடைய இந்த மாதிரி நடவடிக்கையினால அர்ஜுன் ரொம்ப மோசமாவே அதிர்ச்சி ஆயிட்டாரு. அர்ஜுன், எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. வாங்க இங்கிருந்து போயிடலாம். அப்பதான் டான்ஸ் ஆடிட்டு இருந்த அந்த ஆளு அங்கிருந்து ரொம்ப வேகத்தோட அவங்க கிட்ட ஓடி வந்து நின்னான். அவனுடைய பயங்கரமான எரிஞ்சு போன அந்த கருப்பு முகத்தை பார்த்துட்டு திஷா அர்ஜுன் 2 பேருமே ரொம்ப பயங்கரமா அலறினாங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு நாளைக்கு அப்புறமா ராஜன் தன்னுடைய பங்களாக்கு வெளியில கார்டன்ல நடந்துட்டு இருந்தாரு. அப்பதான் அவருடைய வேலைக்காரன் பல்லி அந்த இடத்துக்கு வந்திருந்தான். நல்ல வேலை நீ வந்துட்ட பல்லி. நான் உனக்கு தான் ஃபோன் பண்ணலான்னு நினைச்சேன். நீ அந்த தியேட்டரை சுத்தம் பண்ணிட்டியா? பல்லி இங்கேயும் அங்கேயும் சுத்தி பார்த்துட்டு மெதுவா என்ன சொன்னான்னா, தேட்டரை நான் சுத்தம் பண்ணிட்டேன் முதலாளி. ஆனால் எப்போவோ நடக்கிற மாதிரி அந்த இடத்துல. இப்படி சொல்லிட்டு பல்லி அமைதியாயிட்டான். மேலே சொல்லு பல்லி, என்ன ஆச்சு? நீ சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே எதுக்காக நிறுத்திட்ட? முதலாளி, இன்னைக்கு காலையில் நான் சுத்தம் பண்ணுறதுக்காக அங்கே போனப்போ அங்கே ஸ்டேஜில் ஒரு பொண்ணு அப்புறம் ஒரு பையனோட சடலம் இருந்துச்சு. அப்புறம் அவங்க முகத்தில் இருந்த சதை எதுவும் இல்லாமல் இருந்துச்சு. பல்லி சொன்னதை கேட்டுட்டு ராஜனோட முகத்துல பயம் தெரிய ஆரம்பிச்சது. நீ அந்த சடலங்களை எடுத்து புதைச்சிட்டல்ல? நம்ம தேட்டருக்கு பக்கத்தில் ஒரு காலி இடம் இருக்குல்ல, அங்கே தான் எப்பவும் போல இந்த தடவையும் நான் அதுதான் செஞ்சேன். அந்த 2 சடலங்களையும் அங்கே புதைச்சிட்டேன். இந்த விஷயத்தை பற்றி வேற யாருக்கும் தெரியாத மாதிரி கவனமாயிரு. இப்படி சொல்லிட்டு ராஜன் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாரு. வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதுமே ராஜனோட மனைவி ராஜன் கிட்ட சொன்னாங்க, இது இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நடக்க போகுது? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அப்பாவி மக்கள் இப்படி சாகிறதுக்கு விட்டுட்டே இருப்பீங்க? நீ பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா என்னவோ அவங்க எல்லாரையும் நான் தான் கொன்ன மாதிரி இருக்கே. நீங்க ஏன் அந்த அதிர்ஷ்டம் கட்ட தேட்டரை தயவு செஞ்சு வித்துடக்கூடாது? இப்போ நானே விருப்பப்பட்டாலும் அதை என்னால் விற்க முடியாது நந்தினி. ஆனா ஏன்? ஏன்னா எப்போ நான் அந்த தேட்டரை வாங்கினேனோ அப்போலேருந்து எவ்வளவோ ஜனங்கள் அந்த தேட்டருக்குள்ளே வந்து அவங்களோட உயிரை விட்டுருக்காங்க. போலீஸுக்கு பயந்துட்டு நான் அங்கே வந்து இறந்து போன எல்லாரையும் தேட்டருக்கு பின்னாடி இருக்கிற நிலத்துல புதைச்சிட்டேன். ஒருவேளை நான் தேட்டரை வேற யாருக்காவது விற்றேன்னா அப்போ நான் கண்டிப்பாக மாட்டிக்குவேன். அவங்க எல்லாரும் இறந்ததுக்கான பொறுப்பையும் நான் தான் ஏற்றுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நல்லது என்னன்னா எப்பவும் போல நாம் இந்த விஷயத்தை இதோட விட்டுருவோம். ராஜன் வெளியே போறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்பதான் அவருடைய பங்களாவுக்கு இன்ஸ்பெக்டர் அபிமன்யு வந்தாரு. நீங்க இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம், அதாவது நான் உங்க பங்களாவில் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. நான் இந்த இலாக்காவோட புது போலீஸ் இன்சார்ஜ்.
சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்? அதாவது நேற்று ராத்திரி அர்ஜுன்ற ஒரு ஆளும் அவரோட மனைவி திஷா கூட சேர்ந்து ஏதோ தேட்டரில் ப்ளே பார்க்க போயிருக்காங்க. ஆனால் வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்குள்ளே அவங்க 2 பேரும் காணாமல் போயிருக்காங்க. அப்போ இதில் என்னால் என்ன பண்ண முடியும்? அவங்க 2 பேரோட மொபைலோட கடைசி லொக்கேஷன் உங்களோட தேட்டருக்கு பக்கத்தில் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரிய வந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் உங்கள் தேட்டர் பக்கத்தில் வந்து காணாமல் போயிருக்காங்க. அவங்க இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அப்படின்னா நீங்கள் என்ன ஒன்றும் தப்பாக நினைக்கலல்ல? அவங்க எல்லாரும் காணாமல் போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லணும்னா எனக்கு அந்த மாதிரிலாம் தோணவே இல்லை. நான் உங்ககிட்ட என்ன விஷயம் சொல்கிறதுக்காக வந்தேன்னா, அந்த காணாமல் போன எல்லாரோட ஃபைலையும் இப்போது நான் தான் பார்க்க போகிறேன். அதனால் இனிமேல் நான் உங்களை பார்க்கறதுக்கு அடிக்கடி வர வேண்டியிருக்கும். இப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அபிமன்யு அந்த இடத்த விட்டு போனாரு. இப்போ ராஜனோட மூடும் ரொம்ப மோசமா ஸ்பாயில் ஆயிடுச்சு. இவனை பற்றி இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்? இவனை பற்றி நான் கண்டிப்பாக எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். இப்படி சொல்லிட்டு ராஜன் ரொம்ப கோபத்தோட வீட்டை விட்டு வெளியே வந்தாரு. அவரு தன்னுடைய கார்ல உட்காரதான் இருந்தாரு. அப்பதான் இன்னொரு கார் அந்த இடத்துல வந்து நின்னுச்சு. அந்த காரை விட்டு ஒரு அழகான இளைஞன் இறங்கி வெளியே வந்தாரு. அட என்னப்பா சமீர், நீ அமெரிக்காவிலேருந்து எப்போ வந்த? சர்ப்ரைஸ் டாடி, சர்ப்ரைஸ். எனக்கு தெரியும் நீங்கள் என்னை பார்த்தோன்னே கண்டிப்பாக ஷாக் ஆவீங்கன்னு. அதனால தான் நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க நினச்சேன். அப்பதான் சமீரோட கார்ல இருந்து இன்னும் 2 பேர் இறங்கி நேரா ராஜனுக்கு எதிர்க்க வந்து நின்னாங்க. டாடி, இவ என்னோட ஃப்ரெண்டு பூஜா, அப்புறம் இவ என்னோட ஃப்ரெண்டு ராகுல். என்னாச்சு டாடி, உங்களுக்கு என்னை பார்த்ததில் சந்தோஷம் இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அது நான் உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. வா உள்ளே போகலாம். ராஜன் அவங்க 3 பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாரு. தன்னோட பையனை பார்த்துட்டு நந்தினியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த தடவை அமெரிக்கால இருந்து நீ இங்கே எத்தனை நாளைக்கு வந்திருக்க? இந்த தடவை உன்னை நான் இங்கேருந்து சீக்கிரம் போக விட மாட்டேன். நீங்கள் கவலைப்படாதீங்க மம்மி, இந்த தடவை நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்களுக்கு தெரியுமா, நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து நம்மளோட தேட்டரில் இந்தியாவிலேயே ரொம்ப பெரிய ப்ளேயை பண்ண போகிறோம். நாளைக்கு சாயந்தரம் அமெரிக்காவிலேருந்து பெரிய ஆக்டர்ஸ்லாம் வராங்க. அந்த ப்ளேயில் பங்கெடுத்துக்கிறதுக்காக நான் மும்பையில் இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்களையும் இன்வைட் பண்ணியிருக்கேன். சமீரோட பேச்சை கேட்டுட்டு ராஜன் ரொம்பவே பயந்து போயிட்டாரு. அவருடைய முகத்துல பயம் தெரிய ஆரம்பிச்சது. இப்போ நீ நம்மளோட தேட்டரை பற்றியா பேசிக்கிட்டு இருக்க? அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மக்கிட்டேயே இவ்வளோ பெரிய தேட்டர் இருக்கும்போது அப்புறம் நான் எதுக்காக வேறு தேட்டரை புக் பண்ணணும்? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போ அந்த தேட்டரை வாங்குனீங்களோ அப்போலேருந்து அது மூடி தானே இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அந்த தேட்டரை மறுபடியும் திறக்க போகிறேன். அப்புறம் உலகத்தில் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுப்பேன். அப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா, நாளைக்கு நடக்க போகிற ப்ளேக்கு ரைட்டர் யாரு தெரியுமா? அது நான் தான். இப்படி சொல்லிட்டு சமீர் தன்னுடைய நண்பர்களை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. ராஜன் ரொம்பவே பயத்தோட தன்னோட மனைவி கிட்ட சொன்னாரு, இப்போ என்ன பண்ணுறது நந்தினி? எதை நினச்சி நான் பயந்தனோ அதே தானே நடக்க போகுது. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க எப்ப இந்த தேட்டரை வாங்குனீங்களோ அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் எந்த ஒரு பிளேவும் நடக்கல. ஒருவேளை பிளே நடந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கிற சூழ்நிலை மாறலாம் இல்லையா? நீங்க பல்லிய தேட்டருக்கு அனுப்பி வச்சிருங்க. அப்புறம் அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் என் பையனையும் அவனுடைய நண்பர்களையும் கவனமா பாத்துக்க சொல்லி. மறுநாள் அந்த தேட்டர் முழுக்க ஜனங்களால நிறைஞ்சிருந்தது. சமீர் தன்னோட நண்பர்களோட ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அதுவே ராஜன் அப்புறம் நந்தினியோட முகம் ரொம்ப பயத்துல இருந்தது. என்னாச்சு டாடி? நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்ததுலேருந்து உங்கள் முகத்தில் ரொம்ப பயம் அதிகமாக இருக்கேன். உன்னோட ப்ளே எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுப்பா? அவ்வளோதான்ப்பா, இப்போது ஸ்டார்ட் ஆகிடும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும்ல, அதுக்கப்புறமா நம்மளோட இந்த தேட்டர் கொஞ்ச நாள்லயே இந்தியா முழுக்கவும் அப்புறம் இந்த உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகிடும். அப்பதான் அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் அபிமன்யுவும் வந்து சேர்ந்தாரு. இன்ஸ்பெக்டர் அபிமன்யு ராஜனை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாருன்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஒன்றும் அழைக்கப்படாத விருந்தாளி இல்லை. அதாவது என்னையும் இங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. அப்பதான் பூஜா ராகுல் அப்புறம் சமீர் கிட்ட சொன்னா, வாங்க ஸ்டேஜுக்கு போவோம். இன்னும் எதுக்காக இவ்வளோ லேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆடியன்ஸ் பிளே ஸ்டார்ட் ஆகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேரும் ஸ்டேஜில் படுதாக்கு பின்னாடி போனாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஸ்டேஜில் இருட்டு காணப்பட்டுச்சு. அப்புறம் திடீர்னு அந்த படுதா ஓப்பன் ஆச்சு. அப்புறம் பார்க்கறதுக்கு விசித்திரமா தெரிகிற ஒரு மனுஷன் அங்கே நடனம் ஆட ஆரம்பிச்சான். இது எந்த மாதிரியான ப்ளே? மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாரும் எங்கே போனாங்க? எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை, எந்த சவுண்டும் இல்லை. இங்கே என்ன நடக்குது?
இன்ஸ்பெக்டர் அபிமன்யு இதைத்தான் சொன்னாரு. அப்பதான் அந்த பயங்கரமான ஆளு இன்ஸ்பெக்டர் அபிமன்யுவை பார்த்துட்டு ஒரு சைத்தான் மனுஷன் மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சான். திடீர்னு சமீர், பூஜா, ராகுல் அப்புறம் பல்லியோட பிணங்கள் கயிறுல கட்டப்பட்டு தொங்கிக்கிட்டு இருந்ததை எல்லாரும் பார்த்தாங்க. அவங்க 4 பேரோட உடம்பும் எரிஞ்சிருந்தது. இத பார்த்ததும் ஸ்டேஜ்ல ஒரே குழப்பமாயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் அபிமன்யு அவர் கையில இருந்த பிஸ்டாலை எடுத்து எல்லார்கிட்டயும் என்ன சொன்னாருன்னா, யாரும் இந்த ஸ்டேஜை விட்டு வெளியே போக கூடாது. ஆனா இன்ஸ்பெக்டர் அபிமன்யோட வார்த்தையை யாருமே கேட்கவே இல்லை. இப்போ அந்த தியேட்டர்ல 3 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. திடீர்னு அந்த ஆளு ராஜன் கிட்ட ஸ்டேஜ்ல இருந்து ஓடி வந்தான். அவனோட எரிஞ்சு போன பயங்கரமான அந்த முகத்தை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் அபிமன்யுவும் பயத்துல நடுநடுங்க ஆரம்பிச்சாரு. நீ யாரு? இந்த தியேட்டர் என்னோடது. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஆளு இந்த தியேட்டரை என்கிட்ட இருந்து வாங்கறதுக்காக வந்தான். ஆனா நான் இந்த தியேட்டர் மேல என் உயிரை விட அதிகமான பாசம் வச்சிருந்தேன். நான் இதை விற்க முடியாதுன்னு அவன் கிட்ட சொன்னேன். ஒரு ராத்திரி இந்த ஆளு குடிச்சிட்டு ரொம்ப கோவத்தோட என்கிட்ட வந்திருந்தான். அப்புறம் என்னை கட்டாயப்படுத்தி என்கிட்ட கையெழுத்து வாங்கி என்னோட தியேட்டரை அவன் பேருக்கு மாத்திக்கிட்டான். அப்புறம் என்னை உயிரோட கொளுத்திட்டான். அப்போல இருந்து நான் இவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னைக்கு இவன் இங்க வந்துட்டான். அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து எத்தனை பேர் காணாம போயிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நீ தான் கொன்னியா? என்னோட தியேட்டர்ல எந்த ஒரு மனுஷன் வந்தாலும் அவங்கள நான் உயிரோட விட மாட்டேன். திடீர்னு ராஜனும் நந்தினியும் நெருப்பு பட்டு எரிய ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் எரிஞ்சு சாம்பலா ஆயிட்டாங்க. அந்த பயங்கரமான மனுஷன் இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, இங்க இருந்து போயிடு, இன்னொரு தடவை இங்க வராத. இன்ஸ்பெக்டர் அபிமன்யு அங்கிருந்து பயந்து ஓடிட்டாரு. அவர் அந்த தியேட்டரோட எல்லா கேஸையும் மூடிட்டாரு.